அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படின்னு இந்த சிட்டிமல்லு வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. சிட்டிமல்லு எப்படி இவருக்கு இந்த விஷயம் தெரியும், இவங்க தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் எப்படிப்பா தைரியமாக சொல்கிறீங்க அப்படின்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கேட்குறாங்க, ப்ரெஸ் ரிப்போர்ட்லேயும் கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு தீவிர ஃபேன் வந்து சௌந்தர்யா அவர்களுக்கு. சௌந்தர்யான்னு எனக்கு அப்படி பிடிக்கும், என் உயிரே கொடுப்பேன், நான் அந்த அளவுக்கு ஒரு வெறியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. இந்த ஒரு இன்ட்ராக்ஷனில் நான் சௌந்தர்யா மேடமை மீட் பண்ண போயிருந்தேன் ஒரு வாட்டி. அந்த டைமில் சௌந்தர்யா மேடம் வந்து ஒருத்தர்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஃபோனில் பேசி ரொம்ப கோவமாக, அவங்க என்ன பேசினாங்கன்னு எனக்கு தெரியல, ரொம்ப கோவமாக ஃபோனை வந்து இப்படி இது பண்ணாங்க, கையில் இப்படி தொடமையில் இப்படி தட்டினா. பிரதர்கிட்ட சொல்கிறாங்க, பிரதர் அக்கா என்னக்கா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. பிரதர்கிட்ட இவங்க சௌந்தர்யா சொல்கிறாங்க, இல்லை மோகன் பாபு வந்து நம்மளோட 6 ஏக்கரா ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்ம் ஹவுஸை வந்து ரொம்ப நாளாக என்னை கொடுன்னு எனக்கு வித்துரு, எனக்கு கொடுத்துரு அப்படின்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு, என்ன பண்ணுறதுன்னே தெரில பிரதர்.